உங்களுக்கும் அந்த வித்யாக்கும் தப்பான உறவு இருக்குன்னு ஊரெல்லாம் நான் சொல்லுவேன். நீங்க வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு உங்களை கேவலப்படுத்துவேன். எந்த பக்கம் போனாலும் நீங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிப்பீங்க. ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் கூட உங்களை நிம்மதியா வாழ முடியாதபடி பண்ணிடுவேன். பாக்குறீங்களா? கூல் கல்பனா, கூல். ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க? ஆக்சுவலாக நான் உங்கள் 2 பேருக்குமே பொதுவான வெல்விஷர் தான். நீங்கள் தான் முக்கியம், அவங்க தான் முக்கியம்னு எனக்கு எதுவுமே கிடையாது. என்னன்னா, அப்போ நீங்கள் நினைவில்லாமல் இருந்தீங்க. வித்யா ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க, அதனால தான் அவங்களுக்கு அந்த வேலையை வாங்கி கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. இப்போ நீங்கள் அதுக்கு ஆசைப்படுறீங்க, உங்கள் அம்மா வேற இழந்துட்டு நிற்கிறீங்க. உங்கள் டிமாண்ட் நியாயமானது தான். நான் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன். இந்த பேசி பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி பூசி முழுகிற வேலைலாம் என்கிட்ட வேண்டாம். அந்த வேலை எனக்கு கிடைக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. என்கிட்ட சரி சரின்னு தலையாட்டிட்டு பின்னாடி டபுள் கேம் ஆடலான்னு பார்த்தீங்க. சே, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேங்க. ஆக்சுவலாக நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சு. நீங்க எவ்வளோ பெரிய கிரிமினல்னு ஹாஸ்பிட்டல் வந்து பேசினப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். அப்பயே உங்களை ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். அருண் மேல உங்களுக்கு என்ன பாக? அவர் மேல எதுக்கு பழி போட சொன்னீங்க? நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஐடியா சொன்னதே நீங்க தான். திடீர்னு அவருக்கு எதிராக சாட்சி சொல்லணும்னு சொல்றீங்க. மாப்பிள்ளையா இருந்தவரு எப்படி எதிரியா மாறினாருன்னு எனக்கு புரியல. அது ஆக்சுவலாக என்னோட பர்சனல் விஷயம் கல்பனா, அதெல்லாம் எதுவும் கேட்காதீங்க. எனக்கு ஒரு டார்கெட் இருக்க மாதிரி நீங்களும் ஒரு டார்கெட்டோட தான் இருக்கீங்க போல. எனிவே, நான் சொன்னதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது எனக்கு ஆர்டர் வந்துருச்சுன்னு நீங்க சொல்லணும். இல்லைன்னா நீங்க ஜெயில தான் இருப்பீங்க. என்னைய மிரட்டுறேன்ற கோவத்துல என் கதையை முடிச்சிடலான்னு ஸ்கெட்ச் மட்டும் போட்டுறாதீங்க. என் அம்மா செத்த அன்னைக்கே நானும் செத்துட்டேன். எனக்கு வேண்டது அவங்க கதையை முடிக்கணும்னு தான் நான் மறு ஜென்மம் எடுத்து வந்திருக்கேன். நான் சொன்னதை செஞ்சுட்டு என் வழியில குறுக்க வராம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஒரு பெரிய இழப்ப பார்த்தவனா அந்த வன்மம் என் மனசுல நெருப்பா இருக்கு. தேவையில்லாம என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, இல்ல எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவீங்க. ஒரு பக்கம் அந்த சகுந்தலா குரூப், இன்னொரு பக்கம் இந்த கல்பனா டார்ச்சர் பண்றாங்களே. மாமா, ஹைட் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. கரெக்டா இருக்குடா. இந்தா இத பக்கத்துல போடு. போடுங்க. கொஞ்சம் ரைட். இங்க. அங்கதான். அருண், எந்திரிச்சிட்டியா? நான் உன்னை எழுப்புறதுக்கு தான் வந்தேன். இந்தா காஃபி குடி. அத்தை, இது நம்ம வீடு தானா? அதுல என்ன சந்தேகம் உனக்கு? இல்ல, நேத்து நைட்டு நான் தூங்க போகும்போது சாதாரணமா தான் இருந்தது. இப்ப அமர்க்களமா அலங்காரம்லாம் பண்ணி வீட்டையே வேற மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க. என்ன விசேஷம்? என்ன அருண் தெரியாத மாதிரி கேக்குற? அண்ணா அன்னைக்கு இன்னைக்கு தானே வெட்டிங் டே. நீ ட்ரெஸ் எடுத்துட்டு வந்த அன்னைக்கு இத பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். அதெல்லாம் ஞாபகம் இருக்கு அத்தை. அம்மா ஏதோ வார்ம் பண்ண போறதா சொன்னாங்க. ஆனா இப்படி இவ்வளவு டெக்கரேட் பண்ணி பெருசா கொண்டாட போறதா சொல்லவே இல்லையே. வெட்டிங் டேக்காக அண்ணி இதெல்லாம் பண்ணல அருண். எந்த பிரச்சனையும் இல்லாம நீ அந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்திருக்கல்ல, அந்த சந்தோஷத்தை ஊரறிய கொண்டாடணும்னு தான் அண்ணி நினைக்கிறாங்க. அத்தை, இதெல்லாம் அவசியமா? உனக்கு தெரியாது அருண், நீ ஜெயில இருந்தப்போ நம்ம சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் அண்ணா அண்ணி மனச ரொம்ப நோகடிச்சிட்டாங்க. நீ நிஜமாவே அந்த தப்ப செஞ்சிருப்பன்னு அவங்க காது படவே வாய் கூசாம பேசினாங்க. கோயிலு, மார்க்கெட்டுன்னு பாக்குற இடத்துல எல்லாம் துக்கம் விசாரிக்கிற சாக்குல அண்ணிய காயப்படுத்தினாங்க. என்ன புள்ள வளர்த்திருக்கன்னு சில பேர் போன்லயும் திட்டினாங்க. அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கற மாதிரி நீ நிரபராதின்னு நிரூபிச்சு வெளியில வந்துட்ட.
அத சொல்லி உன்னை பத்தி தப்பா சொன்ன வாயெல்லாம் அடைக்கணும்னு தான் அண்ணி நினைக்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வச்சு என் பையன் எந்த தப்பும் செய்யலன்னு அவங்க முன்னாடி பெருமையா சந்தோஷமா உன்னை நிறுத்தணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம். சரி, அப்போ சொந்தக்காரங்க எல்லாருக்குமே சொல்லிருக்கீங்களா? ஆமா அருண். ஹோமம் நடக்கிறது நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக. விருந்து கொடுக்கறது உன்னை பத்தி தப்பா பேசின மத்தவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக. 10 மணிக்கெல்லாம் ஹோமம் ஆரம்பிச்சிடும். 9 மணிக்கெல்லாம் சொந்தக்காரங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. நீயும் அதுக்குள்ள குளிச்சு ரெடி ஆயிடு. சரிங்க அத்தை. என்ன சிம்ரன், டெக்கரேஷன் எல்லாம் எப்படி இருக்கு? ஏங்க ரொம்ப அழகா இருக்குங்க. இந்த பேக் டிராப்ல உன்னை வச்சு ஒரு போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும் இல்ல? ஏங்க சூப்பர் ஐடியாங்க. மொபைல் எடுங்க, போட்டோ ஏய், சுந்தரே, எடுங்க. என்னடா பண்றாங்க? சீக்கிரம் வா. ஒரு சின்ன ரொமான்ஸ் பண்ண கூட டைம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, லொல்லு பண்ணிக்கிட்டே இருக்காரு. ச்சே. டேய், என்னடா என்ன மாமா உங்க பிரச்சனை? டேய், வாசல்ல ஒரு தோரணம் கட்டினேன்ல, அது கீழே விழுந்துகிட்டே இருக்கு. ஒழுங்கா வந்து மாட்டு. ஏன் அதை நீங்க எடுத்து மாட்ட மாட்டீங்களோ? அதை கூட நீங்க செய்ய மாட்டீங்களா? டேய், நான் உனக்கு சூப்பர்வைசர், நீ லேபர். அந்த ஸ்டூல் எடுத்துட்டு ஃபாலோ மீ. இந்த புது மாப்பிள்ளை தொல்லை தாங்க முடியல சிம்ரன். சரிதான், போங்க. ஏய் சுதா, என்னம்மா நீ பாட்டுக்கு போன் பார்த்துட்டு இருக்க? இந்த இடத்துல தான் ஐயர் ஓமம் வளர்க்க போறாரு. உங்க அப்பாவும் மாமாவும் இந்த சேர் டேபிள் எல்லாம் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் நீ இந்த இடத்த நல்லா பெருக்கிட்டு தொடச்சு விட்டுருன்னு. சரிங்கம்மா. சீதா, நீ எங்க போயிட்டு வர? அண்ணி, அருண் இப்பதான் எழுந்தான். காஃபி குடுத்துட்டு வரேன். அவனை ரெடியாக சொல்லிட்டியா? அதெல்லாம் சொல்லிட்டேன் அண்ணி. ஆ. ஏய் சீதா, இந்த பாருமா, வாசல்ல கொஞ்சம் பெருக்கி கோலம் போடணும். கொஞ்சம் ரஞ்சிதா கிட்ட சொல்லிடேம்மா. சரிங்க அண்ணி. சரி. அம்மா அம்மா, ம். பெரியம்மா தான் கால் பண்றாங்க. அக்கா, 10 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்றோம். நீங்க வந்துருங்க. நல்லா இருக்குமா போடுறா, முடிச்சா. எதுக்கு மாத்தா மாமா கட்டுற? மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? மாப்பிள்ளை வீட்ல எல்லாரும் என்ன சொன்னாங்க? இந்தா. அதெல்லாம் போதும் போதும். இதுக்கு மேல இந்த வேலைக்கெல்லாம் கூப்பிடாதீங்க. டேய், மறுபடியும் கலந்து விழுந்தா உன்னையே தான் கூப்பிடுவேன். முடிச்சு போட்டது யாரு? சார் தான் போட்டிருக்கேன். அதெல்லாம் கரெக்டா இருக்கு மாமா. வேலை எப்படி? சரிக்கா, சீக்கிரம் வந்துருங்க. எங்களுக்கு தெரியும் நீ கழட்டுற சரி, வேலை. வச்சிடுறேன். மாமா ஏங்க, சுந்தர், இது பாரு, ஹால்ல இருக்கிற சோஃபா டேபிள்லாம் எடுத்து போட்டுருங்க. அங்கதான் ஹோமம் வளர்க்கணும்னு ஐயர் சொல்லிருக்காரு. வாங்க, எடுத்து போடுங்க சீக்கிரம். சரி, ஓகே. டேய், கேட்டல உன் அக்கா சொன்னத? அடுத்த வேலை ரெடி ஆயிடுச்சு, வா. அதெல்லாம் முடியாது. இந்த வா, குடும்பத்துக்கு வேலை செஞ்சே ஓஞ்சு போயிடும் போல் இருக்கு. ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் போடுவோம். அப்பாடா. டேய், நான் என்ன சொன்னேன், நீ பாட்டுக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்ட? கடகடன்னு போய் வேலை செய்டா. போடா. அவரால மட்டும் எப்படிடா தூக்கி போட முடியும்? போடா. இவன் ஒருத்தன் காலையில இருந்து சும்மா இருக்கிற மாதிரி மனசாட்சியே டேய் இல்ல. லேபர், வாடா. வர சூப்பர்வைசர் மாமா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் உனக்கு பூ வச்சு விடுறேன். நாளையில இருந்து உனக்கு அண்ணன் தான் பூ வச்சு விடுவாரு. ஓகேவா மேடம்? நீ சொல்றது கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா எல்லாமே சரியா நடக்கணுமே. கண்டிப்பா எல்லாமே நல்லதா தான் நடக்கும். பாசிட்டிவா இருங்க நீ. ஹே, என்ன திடீர்னு அண்ணி நல்லா கூப்பிடுற? ஆமா, அண்ணன் உண்மையை சொன்னதும் அபிஷியலா நீங்க அவருக்கு வைஃப் ஆயிடுவீங்க. அப்போ அண்ணின் தானே கூப்பிடணும். ஏய், அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல. உறவு முறையில அண்ணியா இருந்தாலும் நான் என்னைக்குமே உன்னோட ஃப்ரெண்டு ரஞ்சிதா தான். அது மாறவே மாறாது. 2 விஷயத்துல நான் ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கேன் சுதா. அருண் எனக்கு புருஷனா அமைஞ்சது, நீ எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சது. உண்மை தெரிஞ்சப்ப கூட ஒரு நெருக்கடியான நிலைமையில நீ எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்க. உண்மை தெரிஞ்சதும் நீ என்ன அண்ணியாவே ஏத்துக்கிட்ட. அருண உண்மையை சொல்ல வச்சு என்ன இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும்னு அவ்வளவு தீவிரமா இருக்க. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உன்ன மாதிரி ஒரு அண்ணி கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் ரஞ்சிதா. மருமகங்கிற உரிமை இல்லைனாலும் இந்த குடும்பத்துக்கு நீ நிறைய செஞ்சிருக்க ரஞ்சிதா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தாவது அம்மாவும் அப்பாவும் உன்னை ஏத்துக்கணும். ஏத்துப்பாங்கன்னு தான் நானும் நம்புறேன் ரஞ்சிதா. இல்லனாலும் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். அண்ணனோடு சேர்ந்து அவங்க கிட்ட உனக்காக நான் சண்டை போடுவேன். மாமாவும் அத்தையும் கூட உன் பக்கம் தான் நிப்பாங்க. அக்கா மட்டும்தான் எதிரா நிப்பா. அவ பேச்செல்லாம் எடுபடாது.
நீ தைரியமா இரு என்ன ம்? ம், ஆமா எனக்கு ஒரு டவுட்ப்பா. என்ன? அண்ணிங்கிற போஸ்ட்டுக்கு வரவங்க நாத்தனாரை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்களாமே. அண்ணன்கிட்ட பேசவே விட மாட்டாங்களாம். தங்கச்சிக்கு அவங்க எது வாங்கி கொடுத்தாலும் கொடுக்க கூடாதுன்னு தடுப்பாங்களாம். நீ அந்த மாதிரிலாம் செய்வியாப்பா? என்ன பத்தி உனக்கு தெரியாதா? நான் போய் அப்படியெல்லாம் செய்வேனா? ஐய அப்ப நீ எனக்கு அண்ணியா வேணாம். ரிஜெக்ட் ரிஜெக்ட். ஏன்? ஏன்பா? உன்ன மாதிரி நல்லவளா இருந்தா செம்ம போரிங்ப்பா. அண்ணினா நாத்தனாரோட முடிய புடிச்சுக்கிட்டு நல்லா அடிச்சுக்கிட்டாதான் வாழ்க்கை ஜாலியா இருக்கும். ம், நீ ஒரு வீட்டுக்கு மருமகளா போவல, அந்த வீட்டு நாத்தனாரோட நீ எப்படி வேணாலும் சண்டை போட்டுக்கோ. நான் இப்படிதான் இருப்பேன். சும்மா விளையாட்டுக்கு சொன்னப்பா. ம். என்ன கல்பனா இங்க வந்து உட்காந்துருக்க? இன்னைக்கு நம்ம வீட்ல ஃபங்க்ஷன் தெரியும்ல? தெரியும் அண்ணி. அப்புறம் ஏன் இன்னும் ரெடி ஆகாம இருக்க? நான் ரெடியாக 5 நிமிஷம் போதும் அண்ணி. நீ அப்படிலாம் சாதாரணமா ரெடி ஆக முடியாது. முதல்ல இந்த பட்டு புடவை கட்டிக்கோ, அதுக்கப்புறம் நான் வந்து உனக்கு மேக்கப் போட்டு விடுறேன். இந்தா. அத்தைக்கு தான் வெட்டிங் டே. எனக்கு எதுக்கு புதுசா பட்டு புடவைலாம் கொடுக்குறீங்க? ஏன்னா இன்னைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல மெயின் ஹீரோயினே நீதான். எனக்கு புரியல அண்ணி. ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உனக்கு புரியும். நான் சொல்றத செய் போ. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. அத நான் சொல்றேம்மா. இன்னைக்கு நடக்க போறது எங்க கல்யாண நாள் கொண்டாட்டம் மட்டும் இல்லம்மா, உன்னோட நிச்சயதார்த்தமும் தான். என்னத்த சொல்றீங்க? உனக்கும் என் பையன் அருணுக்கும் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் முடிச்சிடலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேம்மா. கல்பனா ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? அம்மா உன் நிச்சயதார்த்த பத்தி பேசுறாங்க, உன் முகத்துல சந்தோஷமே காணோம். அத்தை திடீர்னு சொன்னதுனால எனக்கு எப்படி திடீர்னு ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல அண்ணி. கல்பனா, இது இப்ப எடுத்த முடிவில்லம்மா. கோர்ட்ல தீர்ப்பு வந்த உடனே நான் இந்த முடிவை எடுத்துட்டேன். நடந்ததை நீ அங்க மாத்தி சொல்லியிருந்தா என் பையன் தூக்கு மேடைக்கு போயிருப்பான். என் பையனை மீட்டு என் கூட சேர்த்தது நீதான். ஒன்னு அவனுக்கு கட்டி வச்சு இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிறது தான் நியாயமாவும் இருக்க முடியும். என் முடிவை எல்லாருமே ஏத்துப்பாங்க. அதனாலதான் நான் இத பத்தி யார்கிட்டயுமே சொல்லலம்மா. முன்னாடியே சொல்லிட்டா ஏதாவது ஒரு குழப்பம் வந்து எல்லாமே கெட்டு போயிடுமா. அதனாலதான் இந்த தடவை உன் மாமா கிட்ட கூட நான் சொல்லல. மத்தவங்க கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியணும்மா. உனக்கு இதுல சம்மதம் தானேம்மா? அம்மா இவகிட்ட ஏன் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு? வித்யா, கல்பனா, நீ எங்களோட இருக்கிறதுனால நான் சொன்னதுக்கு கட்டுப்படணும்னு அவசியம் இல்லம்மா. உனக்கு இதுல விருப்பம் இல்லனா நீ வெளிப்படையா சொல்லிடு. அதுல எந்த தப்பும் இல்லம்மா. இதுக்கு முன்னாடி இந்த கல்யாண பேச்சு வந்தப்போ வேற ஒரு பிரச்சனைனால நீ அது வேண்டான்னு சொல்லிட்ட. ரஞ்சிதாக்கு வேற ஒருத்தனோட கல்யாணம் ஆயிடுச்சுமா. அவளும் அருணும் சாதாரணமா தான் பழகுறாங்க. ஆனா இப்பவும் உனக்கு அவங்க மேல சந்தேகமும் உறுத்தலும் இருக்குன்னா நாம இத இப்படியே விட்டுறலாம்.
நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேம்மா. அத்தை, உங்க பையன் அதுக்கு ஒத்துக்கிட்டாரா? அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டீங்களா? அதுக்கு அவசியமே இல்ல. என்னோட முடிவுதான் அவனோட முடிவும். இதுதான் எனக்கு சந்தோஷம்னு தெரிஞ்சா என் பையன் மறு பேச்சு பேசாம உன் கழுத்துல தாலி கட்டிடுவான். அவனை பத்தி நீ கவலைப்படாத. இதுல நீ முழு மனசோட சம்மதிக்கிறதாமா எனக்கு முக்கியம். அம்மாவை இழந்த இந்த நிலைமையில இது நீ தேவையான்னு யோசிக்கலாம். இந்த கல்யாணம் தான் இந்த துக்கத்திலேருந்து உன்னை மீட்டெடுக்கும்னு நான் நம்புறேம்மா. நீ என்னம்மா சொல்ற? இந்த விஷயத்துல நான் உங்க பையன் மாதிரி தான் அத்தை. இனிமே என் வாழ்க்கையில எல்லாமே நீங்க முடிவு பண்றதுதான் அத்தை. நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம். நீ சொன்ன இந்த வார்த்தையில என் மனசு அப்படியே குளிர்ந்து போச்சு. உன் வாழ்க்கைய நீ என்ன நம்பி ஒப்படைச்சிட்டல. உன்னை சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. போமா, புடவைய கட்டிக்கிட்டு நீ ரெடியாக. வித்யா அப்புறம் வந்து கூட்டிட்டு வருவா. இந்தா. ம். அம்மா, அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டியா? அவங்க பையனுக்கு என்ன கட்டி வச்சு என்ன சந்தோஷமா பாத்துக்க போறாங்களாம். அவங்க குடும்பத்தோட சந்தோஷத்தை மொத்தமா அழிக்கதான் நான் இதுக்கு சம்மதிச்சேன்னு அவங்களுக்கு தெரியாது. என் கல்யாணத்துல எனக்கு நல்ல காலம் பிறக்க போறதில்ல. இந்த குடும்பத்துக்கு தான் கெட்ட காலம் ஆரம்பிக்க போகுது. உன் ஆத்மா சாந்தி அடைகிற மாதிரி அவங்க ஒவ்வொருத்தரையும் டார்கெட் பண்ணி அழிக்க போறேன். அவங்களுக்கு இந்த வாழ்க்கையே வேணான்னு அவங்கள கதறி அழ வைக்கிறேம்மா. நான் மருமக வேஷம் போடுறது இந்த வீட்டுல வாழறதுக்காக இல்ல, அவங்க எல்லாரையும் உயிரோட சாகடிக்கிறதுக்காக. வண்டியை விட்டு வாங்க. கோலம் அழகா இருக்குல்லங்க? ஆமா, சரிங்க. அழகா இருக்கு. போலாமா? போலாம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம். வாமா, ஈஸ்வரி. நல்லா இருக்கீங்களா அண்ணா? நல்லா இருக்கேம்மா. எங்க பசங்கெல்லாம்? எக்ஸாம் வருதுல மாமா, அதான் படிக்கட்டும்னு வீட்லயே விட்டு வந்துட்டேன். சரி சரி, ஆ. உள்ள வாங்க. சரிங்க. வாங்க 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 இந்த உட்காருங்க. விளக்கு இதோ வந்துட்டாங்க. நல்லா வச்சு கொஞ்சம் இங்க வாமா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வாங்க மூர்த்தி. வா ஈஸ்வரி. சரிங்க நீ. உட்காருங்க, உட்காருங்க. வாங்கக்கா, நல்லா நல்லா இருக்கீங்களா? அப்புறம் சித்தப்பா, என்ன ஃபங்க்ஷனுக்கு காலங்காத்தால வந்துட்டீங்களா? ஆமா, சந்தோஷம் ஆமா, சந்தோஷம். ஆமா. பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. மாமா, வழக்கமா 10வது வருஷம் 25வது வருஷம் கல்யாண நாள் தான் கொண்டாடுவாங்க. நீங்க என்ன வித்தியாசமா 30வது வருஷம் கல்யாண நாள் கொண்டாடுறீங்க? என்ன பண்றதுப்பா, இப்பெல்லாம் சொந்தக்காரங்களை பார்த்து பேசுறதே அபூர்வமாயிடுச்சு. எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு ஒரு காரணம் தேவைப்படுது இல்ல? கரெக்டா சொல்றாரு பாரு. அதுவும் சரிதான். சீதா, எல்லாருக்கும் ஜூஸ் கொண்டு மாமா, வாமா. சித்தப்பாவும் எப்பவுமே தமாஸ் தான். சார், என்ன சித்தப்பா, சார். வீட்டுல ஏதோ பிரச்சனையாம்ல? அந்த வேதா, பிரச்சனை ஐயர் வந்து தரேன், நான் போய் கூட்டிட்டு கொடுத்துறேன். வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம். சீதா, வா, ஜூஸ் குடி. முடிக்கலாம். ஜூஸ் எடுத்துக்கோ. அடடே, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? பைய கொடுங்க. இதுல கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள் இருக்கு. இத கொண்டு போய் பத்திரமா உள்ள வைங்க. நான் கேட்கும்போது கொடுங்க. சரியா? கல்யாணம் எதுக்கு வேதா கேட்டிருக்கா? அம்மா, பூஜை பொருள்லாம் சரிங்க. எடுத்து வந்துட்டீங்களா சாமி? எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோமா? சரி, எல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணி. சரி. வேதா, சரிம்மா. ஒரு நிமிஷம் இங்க வாமா. இருங்க, இங்க வேலையெல்லாம் நிறைய கொஞ்சம் வாயை உன்கிட்ட பேசணும். பைய பத்திரமா உள்ள சரி வச்சிருங்க. சரி வச்சு. நீங்க எல்லாம் எடுத்து வச்சிட்டுங்க. சரிங்கம்மா. இத வந்துடுறேன். நீ சரி. கூட இருந்து பாத்துக்கோமா. நான் போயிட்டு வா. பாத்துக்கிறேம்மா. என்ன சித்தி, சித்தப்பா ஏம்மா, தொடர்ந்து உட்கார்ந்து பேசிட்டே குடிக்க வர. வேண்டியதானே? அதெல்லாம் ஏன்பா இவகிட்ட சொல்லிக்கிட்டு?
என்னங்க என்னங்க விஷயம்? ஐயர் எதுக்குமா நீ 2 மாலை வாங்கிட்டு வர சொன்ன? ஆ, அது வந்து ஜூஸ் இருந்தாங்க பாப்பா. அண்ணா அவளுக்கு கோல்டா இருக்குன்னு வேண்டாம். கூலிங் இல்லாம தான் இருக்கு, குடிமா. நானே அதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேங்க. நம்ம வீட்டு விசேஷத்துக்கு தான் மாலை வாங்கிட்டு குட்டிமா வந்திருக்கேன். ஓமத்துக்கு எதுக்குமா மாலை? ஒன்னும் ஆகாது, குடி, பரவாயில்ல. சொல்றேங்க. முதல்ல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன வேதா இது? கல்யாணம் ஆனதுமா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் உங்களை கேட்காம உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு? நம்ம பையன் அருணுக்கும் கல்பனாவுக்கும் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் முடிச்சிடலாங்க.